எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இயேசு எருசலேம் நகருக்குள் நுழைந்தபோது குருத்தோலையை வெட்டி வழிநெடுகிலும் நிரப்பினார்கள். ஒலிவக் கிளைகளை கரங்களில் ஏந்தி அசைத்து தாவீது மகனுக்கு ஓசன்னா என்று புகழ்கீதம் பாடினார்கள். குருத்தோலை சொல்லும் கருத்துக்கள் என்னென்ன? வாருங்கள் ஆழமாக அறிந்து கொள்ளலாம். குருத்து ஞாயிறு என்பது இயேசுவின் பாடுகளின் துவக்கம். எருசலேமில் இயேசு, மனுக்குலத்தின் மீட்பு, இறை பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களின் அடையாளம், அமைதியின் அரசர் இயேசு, பாவத்திலிருந்து விடுதலை, நிறைவேறிய இறைவாக்கு, போராட்டத்திலிருந்து வெற்றி, சாவிலிருந்து வாழ்வு, இறப்பிலிருந்து உயிர்ப்பு, நிறைவேறிய இறைவாக்கு. ஓசன்னா என்றால் எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே என்பது பொருள். ரோமையர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் யூத குலத்தை மீட்க வந்த தாவீதின் வழிமரபு இயேசு என்று நம்பினார்கள். இதன் விளைவாக தாவீது மகனுக்கு ஓசன்னா என்று ஓசன்னா கீதம் பாடி மகிழ்ந்தார்கள். ஓசன்னா என்றால் எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே என்பதற்கு ஏற்ப இயேசு விடுவிப்பவர்தான். பாவம் என்கிற கொடிய அரக்கனிடமிருந்து, கர்ச்சிக்கும் சிங்கத்திடமிருந்து நம்மை விடுவித்தவர் அவரே. Jerusalem, daughter of Zion, behold thy king cometh unto thee, humble and meek. இயேசு கோவேரி கழுதையின் மீது பயணம் செய்து எருசலேம் நகருக்குள் நுழையும் செயல் வெளியாக இறைவாக்கினர் சக்கரியா முன்னுரைத்த இறைவாக்கு நிறைவேறியது. மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல், கழுதை குட்டியின் மரியின் மேல் ஏறி வருகின்றார். Blessed to the healer of the sick, who hath come to deliver us. This is the Son and King of the Jews. Glory be to God. ரோமை ஆளுநர் பாஸ்கா விழாவில் கலந்து கொள்ளும் போது எல்லோரையும் அச்சுறுத்தக்கூடிய வகையிலே படைபலத்தோடும் ஆயுத பலத்தோடும் அணிவகுப்பு நடத்துவான். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு ஆயுதம் ஏதும் இல்லாதவராய் எளிமையான கோவேரி கழுதையின் மேல் குருத்தோலை ஏந்தி எருசலேம் நகருக்குள் நுழைந்தார். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்கிற தனது வாக்கிற்கேற்ப தனது வாழ்வை அமைத்து கொண்டவர் இயேசு. குருத்தோலை ஞாயிறு அன்று குருவானவரால் மந்திரிக்கப்பட்ட குருத்தோலைகள் விசுவாசிகளுக்கு வழங்கப்படும். இறைமக்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனியில் ஓசன்னா கீதம் பாடி மகிழ்வர். சிறியோர், பெரியோர், இளையோர் என பாகுபாடின்றி குருத்தோலையை கொண்டு சிலுவை செய்து புனிதவார நிகழ்வுகளுக்கு தங்களை ஆயத்தம் செய்வார்கள். பவனி முடிந்ததும் வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்படும் குருத்தோலைகள் கதவுகளிலும் நிலைகளிலும் சிலுவை அடையாளத்துடன் வீட்டில் கம்பீரமாக பொருத்தப்படும். வீட்டின் கதவுகளில் பொருத்தப்படுவது என்பது ஒரு அடையாளச் செயல். எகிப்தியர்களின் தலைமகன்களை கடவுளின் தூதர் பழிவாங்கிய அந்த பாஸ்கா விழாவில் கதவிலிருந்த அடையாளமே இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தது. எகிப்தியரிடமிருந்து வேறுபடுத்தி இஸ்ரேலர்கள் கடவுளுக்குரியவர்கள் என சுட்டிக்காட்டியது கதவிலிருந்த அடையாளமே. அதுபோன்றுதான் நமது வீட்டின் கதவுகளிலும் நிலைகளிலும் பொருத்தப்படும் குருத்தோலைகள் தீமை, ஆபத்து, பாவம் ஆகியவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் நாம் இறைவனுக்குரியவர்கள் என்கிற அடையாளத்தையும் தருகிறது.
ஒலிவ கிளைகள் அதாவது குருத்தோலை என்பது ஒரு அடையாளம். வெற்றியின், மீட்பின், வாழ்வின், வசந்த காலத்தின் அடையாளமாக திகழ்கிறது. கிரேக்க மரபில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஒலிவ கிளைகளே மணிமகுடமாக வழங்கப்பட்டது. இயேசு ஒரு வெற்றி வீரர். சாவே உனது கொடுக்கு எங்கே, சாவே உனது வெற்றி எங்கே, சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது என்று சாவை வீழ்த்தி இயேசு வெற்றி வீரராய் எழுந்து வருவார் என்பதற்கு முன்னோட்டமாக அமைகிறது குருத்தோலை பவனி. இஸ்ரேல் மக்களின் பாரம்பரியத்தில் ஒலிவ கிளைகள் தனி சிறப்பான இடம் பிடித்தன. நாணயங்களிலும் உயர்ந்த கட்டிடங்களின் மீதும் ஒலிவ கிளைகள் பொறிக்கப்பட்டது. சாலமோன் அரசர் எழுப்பிய எருசலேம் ஆலயத்தின் கதவுகளிலும் சுவற்றிலும் ஒலிவ கிளைகள் வரையப்பட்டிருந்தது என்று 1 அரசர்கள் நூல் சான்று பகர்கிறது. ஒலிவ கிளைகள் மீட்கப்பட்டோரின் அடையாளமாகவும் திகழ்கிறது. இறைவனால் மீட்கப்பட்டோர் கைகளில் குருத்தோலை ஏந்தி கடவுளுக்கு முன்பாக நிற்பார்கள். குருத்தோலை இறைவனால் மீட்கப்பட்டதின் அடையாளமாக அவர்கள் கரங்களில் இருக்கும் என்று தனது காட்சியை திருவெளிப்பாடு நூலில் விவரிக்கிறார் திருத்தூதர் யோவான். திருவெளிப்பாடு 7:9 இதன் பின் யாராலும் கணிக்க முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்திருந்தார்கள். கையில் குருத்தோலைகளை ஏந்தியிருந்தார்கள். குருத்தோலை மீட்கப்பட்டவர்களின் அடையாளமாக குருத்தோலை மீட்கப்பட்டவர்களின் அடையாளமாக திருவெளிப்பாடு நூல் பதிவு செய்கிறது. குருத்து ஞாயிறு தவக்காலத்தின் இறுதி நாளாக கருதப்படுகிறது. அன்றிலிருந்து புனித வார நிகழ்வுகள் துவங்குகிறது. தவக்காலத்தின் இறுதி நாளில் வழங்கப்படுகிற இந்த குருத்தோலை மறு ஆண்டின் தவக்காலத்தின் துவக்க நாளாகிய தாம்பல் புதனன்று அதே குருத்தோலைகள் பயன்படுகிறது. வீட்டின் கதவுகளில் இருக்கும் குருத்தோலைகள் சேகரிக்கப்பட்டு ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு நெருப்பிலிடப்பட்டு சாம்பலாக்கப்படும். பின்னர் அந்த சாம்பல் தான் நெற்றியில் குருவானவரால் பூசப்படுகிறது. இறைவனிடம் துவங்கிய குருத்தோலையானது இறைவனிடமே தன்னை நிறைவு செய்வது போல நமது வாழ்வும் இறைவனில் துவங்கி இறைவனிலேயே சங்கமிக்கின்றன என்கிற செய்தியை பறைசாற்றுகிறது இந்த குருத்தோலைகள். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.